கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தை நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக அதிகால வேளையில் அபிஷேகங்கள் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மறுபடியும் இயேசு ஜனங்களுக்கு நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். சில குடும்பத்திலே வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திருமணம் முடிக்கும் போது மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்க. ஏன்னா சில ஜெப குறிப்பு வரும்போது, நான் வாலிப வயசுல நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு பெயர்லாம் மாத்தியாச்சு அப்படிம்பாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படிம்பாங்க. இப்போ எங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. அப்ப கணவர் என்ன பண்றாரு, பிள்ளைகள் என்ன பண்றான்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க மறுபடியும் அந்த பழைய என்னென்ன காரியம் உண்டோ அந்த விக்கிரத்துக்குள்ள போய் மறுபடியும் பாவத்துக்குள்ள போய் மறுபடியும் அவங்களோட வாழ்க்கையில ஃபுல்லா பழைய வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா உபத்திரம், பாடுகள், பிரச்சனைகள், கண்ணீர், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் சேர்ந்து உள்ள வந்துருது. எப்படி உள்ள வந்துச்சு அப்படி சொல்லி கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தவானா மாற்றப்பட்டு விசுவாசத்திலே வளரக்கூடிய பிள்ளைகள் ஏகப்பட்ட பிள்ளைகள் உண்டு. ஆனால் உலகத்துல ஏதோ ஒரு காரியத்திலே மறுபடியும் சில குடும்பத்துல சிக்கி கொள்றாங்க. சில குடும்பத்துல, எல்லா குடும்பத்துல, சில குடும்பத்துல இயேசு சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா சர்ச்சைக்கு போயிருந்தாங்க. ஆனால் மற்ற நாள் நம்முடைய வாழ்க்கை சம்பூர்ணமா இருக்கா, திருப்தியா இருக்கா, ஒரு பலனுள்ள வாழ்க்கையா இருக்கா, சமாதானமான வாழ்க்கையா இருக்கா, சந்தோஷமா இருக்கிறோமா? 31 நாள் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கூட வருகிறாரா? ஏன்னா எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வேணும். தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நம்மள நித்திய ஜீவனுக்கு நேரா வழி நடத்திட்டு இருப்பார். ஆனால் இந்த உலகத்துல எத்தனையோ கேடான காரியம் இருக்கு, ஆபத்தான காரியம் இருக்கு. நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல பாவ அடிமையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கை இயேசுவை நோக்கி பார்க்கிறோமா? அதுதான் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். அதை ஏன் கொஞ்சம் சொல்ல வேண்டியது அப்படின்னா, 24 மணி நேரம் இயேசுவை நோக்கி பார்க்கிறோமா? இல்ல பக்கத்து வீட்டுல அவன் கார் வாங்கிட்டானே, இல்ல அவன் நல்லா இருக்கிறானே, அவன் குடும்பம் நல்லா இருக்கு, அவன் வளர்றானே அப்படி சொல்லி பக்கத்து வீட்டை நம்ம எட்டி பார்க்கிறோமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அவர்களுடைய பிரச்சனைகள் அதுதான். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். உண்மையிலேயே நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் நோக்கி பார்க்கிறோமா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். இதை ஏன் காலையில சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல காரியத்துல சிக்கி கொள்றாங்க. அப்ப கர்த்தரை விட்டு எதுலன்னு தள்ளி போறாங்க அப்படின்னு கொஞ்சம் யாராவது கேட்டால், புதிய ஏற்பாட்டுல நமக்கு வசனம் தெளிவா இருக்கு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 ஆகிய வசனங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். ஒரு குடும்பத்திலே இயேசுவை பின்பற்றின பின்பாக அவனோட வாழ்க்கையில இருள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல இருள் இருள் இருள்.
அந்த இருளுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சில குடும்பத்திலே தெரிந்தால் அவங்க மனம் திரும்பி மறுபடியும் கர்த்தர் பக்கம் வருகிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. ஏன்னா நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போறாங்க, எதெல்லாம் இருள் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு உபதேசம் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம போற சர்ச்சில் இப்படி செய்யக்கூடாது, இது தப்பு, இது பாவம், இதுதான் அக்கிரமம், இதுதான் அநியாயம், இதுதான் துன்மார்க்கமான காரியம், இப்படி செஞ்சா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றவங்க நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியா இருக்கும். நம்ம ஒரு சில காரியங்களை நமக்கு தியானிப்போம், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 ஆகிய வசனங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்க. இப்போ புதிய ஏற்பாடு பிரகாரம் நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. அதுதான் பிரச்சனை. பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவனை குறித்து ஒரு அறிவு இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் தொழுகொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து கழுவி நம்மளை நீதிமானா மாற்றிவிட்டார், பரிசுத்தவானா மாற்றிவிட்டார். நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பாக, வெளிச்சத்தின் பிள்ளையா மாறின பின்பாக, நம்ம இருளோடு போய் சம்பந்தம் கலந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை இருளாது, நம்ம இருதயம் இருளாது, நம்ம செய்யற காரியம் எல்லாமே சாபமாகுது. இதுதான் உண்மை. ஏன்னா என் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு. நான் வாரம் சர்ச்சைக்கு போற பையன்தான், சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சைக்கு போற பையன்தான். ஆனா என் வாழ்க்கையில ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டம் வந்துச்சு. இந்த நஷ்டம் வந்ததுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, என்னுடைய ஐக்கியம், நான் யார்கிட்ட பழகினேன், என் கூட யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விக்கிரகத்தில் உள்ள ஒரு நபர். விக்கிரகத்தில் உள்ள நபர் என்ன பண்ணார் அப்படின்னா, மாந்திரிகம் பண்ணி அவருடைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து, கடையில வியாபாரம் பார்க்கும்போது கல்லாப்பெட்டியில அழகா மஞ்சள், வத்தல், எலுமிச்சப்பழம், பூவு, அவர் என்னெல்லாம் கொடுக்காரோ எல்லாம் வச்சிருப்பேன். இன்னும் நிறைய சொல்லலாம். விக்கிரகத்துக்குள்ள காரியத்துல போய் சம்பந்தம் கலந்து இது என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அப்ப என்னை வெளிச்சத்தின் பிள்ளைய வச்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானா மாற்றின பின்பாக, ரட்சிக்கப்பட்ட பின்பாக என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானோடு இருந்தால் என் இதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், என் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும், நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்பேன், நம்ம ஜெபம் பண்ணா கேட்கப்படும். ஆனால் துன்மார்க்குடைய ஜெபமோ அருவருப்பானது. எப்போ நான் தேவனை விட்டு தள்ளி போய் ஒரு விக்கிரகத்துக்குள்ள போய் நான் சம்பந்தம் கலந்து கொள்றேனோ, ஒரு மனுஷன்ட்ட எப்போ நான் அடிமையா இருக்கிறேனோ, அப்பந்தான் என்னோட வாழ்க்கையில சாபம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சு. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கேட்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தால் ஆசீர்வாதம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே வெளிச்சம், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளி அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே வெளிச்சமா இருக்கணும், நம்ம ஜீவன் வெளிச்சமா இருக்கணும், நம்ம ஜீவன்ல ஒரு சின்ன ஒரு இருள் வரக்கூடாது, நம்ம சரீரத்துல இருக்க ஜீவனுக்குள்ளே ஒரு சின்ன இருள் வரக்கூடாது. தேவனுடைய வார்த்தை ஜீவனா இருக்கு.
தேவனுடைய வார்த்தை ஆவியா இருக்கு. நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். நிறைய குடும்பத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை. இப்படிலாம் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க எப்படி கீழ்ப்படிய முடியும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஆனா சில குடும்பத்திலே அவங்க படிக்காம இருப்பாங்க, ஆனால் கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. அவங்க காலையில கேட்டிருப்பாங்க, சர்ச்சைக்கு போகும்போது கேட்டிருப்பாங்க, பக்கத்து வீட்டுல இருந்து கேட்டிருப்பாங்க, சர்ச்சைக்கு போக முடியாது, குடும்பம் ஃபுல்லா விக்கிரத்துல இருப்பாங்க. அவங்க பார்த்தா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இயேசு எப்படிப்பட்டவன்னு தெரியும். அந்த ஊர்ல ஒரு சர்ச்சு இருக்கும், வீட்டு வாசல்ல இருந்து டெய்லி செய்தி கேட்பாங்க, சர்ச்சுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பார்த்தா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறாங்களோ அவங்களோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறிடும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? அந்நிய நுகம் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்நிய நுகம் அப்படின்னாலே தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாமல் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், மனம் திருமண பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், நீதிமான், பரிசுத்தவான். நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? ஏன்னா இப்ப நம்ம காலையில எல்லாருமே வெளியில கிளம்பி போறோம். நானும் போறேன், நீங்களும் போறீங்க, எல்லாரும் போறோம். எந்த இடத்துல நிக்கிறோம்? நம்ம யார்கிட்ட பழகுறோம்? என்ன சொல்றோம்? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. முதல்ல சொல்லிட்டாரு அவிசுவாசி. இப்ப நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்ம பழகுற ஆளு விசுவாசியா அவிசுவாசியா? அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அவிசுவாசியோடு போய் ஒரு மனுஷன் பழகும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. ஐயா என் வாழ்க்கை எப்ப ஐயா இருளாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்துல சப்போஸ் ஒரு கேள்வி கேட்டால், நம்முடைய ஐக்கியம் அவிசுவாசியோடு இருக்கா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அநீதியா வாழ்ற ஜனங்கள்ட்ட சம்பந்தம் என்ன? அநீதியா வாழ்ற ஜனங்கள்ட்ட சம்பந்தம் ஏது? நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசுக்கு சத்தினால் கழுவப்பட்ட நீதிமானா இருக்கும்போது என்னோட ஐக்கியம் யாரோட இருக்கணும்? பரிசுத்தவான்களோட இருக்கலாம், நீதிமானோட இருக்கலாம். ஆனால் அநீதியான ஜனங்கள்ட்ட சம்பந்தம் கலந்து கொள்ளும் போது பிரச்சனை ஆரம்பிக்குன்னா என்னென்ன அப்படின்னா, இருள் நம்முடைய வாழ்க்கையிலே என்டர் ஆகுது. ஒரு குடும்பத்திலே அநீதியா லட்சமா கோடியா சம்பாதிப்பாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, இஷ்டம் போல தாறுமாறா சம்பாதிப்பாங்க, பணம் 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 சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அநீதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இயேசுவை அறிந்து கொள்ள மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, துன்மார்க்கமான ஜீவியமா இருக்கும், இஷ்டம் போல வாழ்வாங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒரு குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி தெரிந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? நம்முடைய சம்பந்தம் யாரோட இருக்கு? நம்முடைய பழக்க வழக்கம் யாரோட இருக்கு? தண்ணி அடிச்சா அங்க போய் சேர்ந்துக்கிடுறாங்க, ஒருத்தன் விபச்சாரத்துல இருக்கான் அப்படின்னா அங்க போய் பழகிடுறாங்க, ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுனா அங்க போய் பழகிடுறாங்க, ஒருத்தன் வீம்பு பேசுனா வம்பு பேசுனா வைராக்கியமா இருந்தா, கசப்பான வைராக்கியமா இருந்தா. நம்முடைய ஐக்கியம் யார்கிட்ட இருக்கு? விக்கிரத்துல அங்க ஒரு பிரச்சனை வந்துருது. எங்கெல்லாம் இருள் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு இருப்பான். எங்கெல்லாம் அவிசுவாசிகள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் சத்துரு இருக்கும். எங்கெல்லாம் அநீதியான ஜனங்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே இருள் இருக்கும். நம்ம வாழ்க்கை ஜீவ ஒளி பிரகாசிக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா,
முதல்ல நான் என்ன செய்யறேன்னு சொல்லி நான் என்னைய நான் யோசித்து பார்க்கணும். ₹1 கூட காசு கொடுக்காமல் யார்கிட்ட எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. ₹1 கொடுக்காம காசு கொடுத்தான் சாப்பிடணும். அதே நேரத்தில் தேவையில்லாம யார்கிட்டையும் போய் ஓசியில வாங்கக்கூடாது. சும்மா வாங்கக்கூடாது. இன்னைக்கு சில குடும்பத்துல எதுனாலும் ஃப்ரீயா வாங்கி 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 அவங்களோட ஆசை ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். தேவன் நமக்கு கைகால் கொடுத்துருக்காரு. உழைச்சு சாப்பிடணும், உண்மையா சாப்பிடணும். கையின் கிரியில தான் தேவன் ஆசீர்வதிப்பார். கையின் கிரிகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை எனக்கு வயசாயிட்டு, நான் தனியா இருக்கேன், நான் ஒரு விதவையா இருக்கேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அம்மா அப்பா இல்லை. தேவன் அந்த குடும்பத்துக்கு என்ன வேணுமோ கொண்டு வருவார். மாப்பிள்ளை வேணுமா கொண்டு வருவார், என்ன வேணுமோ கொண்டு வருவார். ஆனா ஒரு குடும்பத்துக்கு தேவன் கொண்டு வரணும். அதுவரையே நம்ம பொறுமையா தான் இருக்கணும். மனுஷன்கிட்ட போய் நம்ம பேசும்போது, பல காரியங்களை பேசும்போது, மனுஷனை நம்பும் போது பல காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க. அவங்க பார்த்தா அவிசுவாசியா இருப்பாங்க, அவங்க பார்த்தா அநீதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? முதல் பாயிண்ட், எந்தெந்த குடும்பத்திலே அநீதியான ஜனங்களோடு பழகுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் பிரச்சனைங்கிறது ஒண்ணு ஆரம்பிக்கும். பிரச்சனை எங்க ஆரம்பிக்குன்னு தெரிஞ்சாதானே அதை ஆஃப் பண்ண முடியும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எங்கெல்லாம் அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்படுறாங்களோ, அவிசுவாசியோடு போய் எங்கெல்லாம் பிணைக்கப்படுறாங்களோ, அநீதியான ஜனங்களோட எங்கெல்லாம் சம்பந்தம் கலந்து கொள்றாங்களோ அங்க பிரச்சனை உள்ள வந்துட்டு அர்த்தம். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? இயேசு கிறிஸ்து ராஜா அழகா சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஒரு குடும்பத்துல இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருளுக்கு ஐக்கியம் ஏது? எனக்குள்ள இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியா இருக்கும் போது என்னோட வாழ்க்கை ஃபுல்லா வெளிச்சமா இருக்கும். ஆனா இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படினாலும் வாழலாம் அப்படின்ட்டு இஷ்டம் போல தாறுமாறா வாழ ஆரம்பிச்சாச்சு. பொய்யா பேச ஆரம்பிச்சாச்சு. அநீதியா நான் இஷ்டம் போலதான் அநீதியா இருப்பேன். இருளா அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பயமே இல்லை. வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னா இருளான காரியத்துக்கு விலகி ஓடிடணும். சரி, சில குடும்பத்துல இருள்னா என்ன அப்படிம்பாங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒரு குடும்பத்திலே ஒரு நபர் நான் வெளிச்சமாதான்ப்பா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல தரிசனம்லாம் பார்த்துருவாங்க. ஆனா குடும்பம் பார்த்தா பிரிஞ்சிருக்கும். பக்கத்து வீட்டுல பார்த்தா சண்டை போடுவாங்க, அடுத்த வீட்டுல பார்த்தா அங்க சண்டை போடுவாங்க, ஊர்ல பார்த்தா பாதி வீட்டுல சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா சர்ச்சில் போய் பார்த்தா அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவன் அன்பா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நமக்குள்ள அன்பின் அபிஷேகம் செயல்படணும். இயேசு கிறிஸ்து நமக்கா ஜீவனை தந்தார், நமக்கு அன்பின் அபிஷேகம் தந்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தோட அன்பா இருந்தா மட்டும்தான் அது தேவ ஆவி. அவருடைய கற்பனை கை கொண்டா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இல்லை அப்படின்னா, அன்பே இல்லை. சொந்தக்காரன்கிட்ட சண்டை, ஊழியக்காரன்கிட்ட சண்டை, பரிசுத்தவான்கிட்ட சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை, அந்த வீட்டுல சண்டை. எத்தனை வீட்டுக்குள்ள சண்டை போடுறாங்க. நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய வீட்டுக்குள்ள சண்டை சண்டை சண்டை. அப்புறம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, காலையில நைட்டு ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆனா பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, 4 வீட்டுல தள்ளி அங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. வேண்டாம் அப்படின்னா ஒதுங்கி போயிடணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தீமைன்னு தெரிஞ்சுட்டா விட்டு விலகிரு. அந்நிய நோகமா இருக்கா விட்டு விலகிரு. அநீதியா வாழ்றாங்களா விலகிரு. இருள்ல இருக்காங்களா விலகிரு. அவிசுவாசியா இருக்காங்களா விலகிரு. தீமைன்னு தெரிஞ்சுட்டா விலகிரு. பொல்லாப்பு தெரிஞ்சுட்டா விலகிரு. பேலியாளா இருக்காங்களா, கத்தரி குறித்து அறிவு இல்லையா, விலகிரு. சில குடும்பத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படினாலும் வாழலாம் அப்படின்ட்டு இஷ்டம் போல ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்க.
அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இப்ப வெளியே இருள தான் இருக்கான் அப்படின்றது. அப்போ ஒரு குடும்பத்துல வெளிச்சத்தின் பிள்ளையா வாழணுமா? சில குடும்பத்துல சொத்து பிரச்சனையா இருக்கும், நிறைய காரியத்துல ஏமாத்தி இருப்பாங்க, அவங்க பார்த்தா தீமை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க பார்த்தா பொல்லாத ஜனமா இருப்பாங்க. அவங்கள விட்டு நம்ம விலகி வாழலாம். ஆனா சில குடும்பத்துல இதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, பகை, கோபம், எரிச்சல், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் விட்டு கொடுத்து போயிருவாங்க, ஒதுங்கி போயிருவாங்க. தீமைன்னு தெரிஞ்சுட்டா விலகி போயிருவாங்க. இருள் அப்படின்னா ஒதுங்கி போயிருவாங்க. ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், நம்ம பரலோகத்துக்கு போறோம். அப்ப எந்தெந்த இடத்துல அநியாயமான காரியம் இருக்கோ அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லை. ஹல்லேலூயா. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, எப்படிமா சொல்லுவாங்க, நான் சொந்தக்காரன்ட்டெல்லாம் அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்லி உதட்டளவு சொல்லுவாங்க. ஆனா சில குடும்பத்துல உண்மையான அன்பே இருக்காது. தன் சகோதரத்துல அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை அப்படின்ட்டு. சில குடும்பத்துல உண்மையாவே அன்பு கூறுவாங்க, அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப எந்தெந்த குடும்பத்துல அன்பு கூறுறாங்களோ அவங்க வெளிச்சத்துல இருக்காங்க. எந்தெந்த குடும்பத்துல அன்பு கூறலையோ அவங்க இருள்ல இருக்காங்க. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, அன்பு கூறுகிற ஜனம் வெளிச்சத்துல இருக்காங்க, அன்பு கூறலையா அவங்க இருள்ல இருக்காங்க. தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவன் வெளிச்சத்துல இருக்கிறான் அப்படிங்கிறது. அவனுக்கு இடரலே இல்லையா, அவனோட வாழ்க்கையில இடரல் அப்படின்னு ஒண்ணு இல்லை. காரணம் என்ன? அவன் வெளிச்சத்துல இருக்கான். யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க, யாரையும் பகைக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தா சாதுவா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாங்க, அன்பின் அபிஷேகம் நிரப்பப்பட்டிருப்பாங்க, சாந்தமா இருப்பாங்க, தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனையும் போக மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. அவங்கதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தாறுமாறா சண்டை போட்டு, பக்கத்து வீட்டுல சண்டை போட்டு, எதிர்த்த வீட்டுல சண்டை போட்டு, அங்க சண்டை போட்டு, இங்க சண்டை போட்டு, அதெல்லாம் இருளின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. பேலியாள் அப்படின்னாலே பிசாசு, அந்தி கிறிஸ்து. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பது தெரிய மாட்டேங்குது. கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க, ஜெபிக்காம இருக்காங்க, தேவனை தேடாம இருக்காங்க. தேவனை தேடும் போதுதான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போறோம், விக்கிரகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது. இப்படிலாம் சொல்லிட்டாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. முடிச்சிட்டார். தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு விலகணுமா? அடுத்தாப்புல 18, 19 ஆகிய வசனங்கள். 17, 18. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில காரியங்களை விட்டு வெளியில வரணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பக்கம் போய் ஒட்டிடுவாங்க. எங்க இருள், அவிசுவாசம், தேவையில்லாத ஜனங்கள்ட்ட போய் சிக்கி கொள்வாங்க. வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, அப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு வெளியில வரணுமா? நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். இப்ப 5 விதமான ஜனங்களை அசுத்தம் என்கிறார். முதல்ல அநீதி, 2வது இருள், 3வது பேலியால், 4வது அவிசுவாசி, 5வது விக்கிரகங்கள். இந்த 5மே விட்டு பிரிஞ்சு வெளியில வரணுமா? அசுத்தமானதை தொடாதீர்கள். இந்த 5ஐயுமே வேதம் சொல்லுது அசுத்தம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல பழகுறோமோ அங்கதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய பாடுகள், நிறைய உபத்திரங்கள். நம்ம பழகுற பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும், ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், விசுவாசியா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, அநியாயமான காரியத்தில் ஈடுபடக்கூடாது,
லஞ்சம் வாங்கக்கூடாது, தப்பு தப்பா சம்பாதிக்க கூடாது, விபச்சார அடிமையில இருக்கக்கூடாது, மதுபான அடிமையில இருக்கக்கூடாது, போதை அடிமையில இருக்கக்கூடாது. எத்தனையோ தவறான பாவங்கள் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்தாதான் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்ப்பா, என்னை பின்பற்றுகிறவன் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றணும் அப்படின்னா அநீதியான ஜனங்கள்கிட்ட சம்பந்தம் வைக்க கூடாது. இருளோட இருக்கிற ஜனங்கள்கிட்ட நமக்கு என்ன ஐக்கியம், பேலியாளுக்கு என்ன இசைவேது, அவிசுவாசியோட நமக்கு என்ன பங்கு, விக்கிரங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் கேட்காரு. இந்த 5 அசுத்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இந்த 5 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா அவன் இருள்ல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறான். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சொந்த சகோதரன்ட்ட அன்பு கூறாம வீட்டுல இரத்த சம்பந்தமா இருக்கும். சில குடும்பத்துல ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் சண்டை போடக்கூடாது. அதே நேரத்துல வைராக்கியம், கசப்பு, விரோதம், எரிச்சல், பொய், தேவையில்லாத காரியம் எதுவுமே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும். எதெல்லாம் அநியாயம் தெரியுதோ அது எல்லாவற்றையும் விட்டு வெளியில வந்துடணும். அந்நிய நுகத்தோடு நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது. அந்நிய நுகத்தோடு அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 18 ஆகிய வசனங்கள்ல நம்ம தியானிச்ச பகுதியில அறிந்து கொள்கிறோம். நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது 24 மணி நேரம் இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துல இருக்கும்போது நம்ம செய்யற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம வாழ்க்கையில நமக்கு சமாதானம் இருக்கும், நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா இருப்பார். நம்ம இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியார் இருப்பார். தேவனுடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகளா வாழ அர்ப்பணிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றினோன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அதனால இயேசு கிறிஸ்து ராஜா யாரெல்லாம் பின்பற்றுவோமோ, நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட பழகுறோம், ஏன் பழகுறோம், அவங்க யாரு, என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே சற்று ஆராய்ந்து பார்க்கணும். புதிய நாளுக்காக ஜெபிக்க போயிடும். தேவனார்களே அப்போ மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துள்ளுங்கள். என் பேர் ரவிராஜ், எனக்காக ஜெபித்துள்ளுங்கள். இருக்கிற இடத்துல கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த கிருபைகள் தாங்கப்பா. உங்க பிள்ளையெல்லாம் நாங்க வாழணும்ப்பா, வெளிச்சத்தின் பிள்ளையெல்லாம் வாழணும். அந்த கிருபை தாங்க. எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு உங்களோட ரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. கல்வாரி அன்பிலா நிரப்புங்க. எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து உண்மை அழைக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் பிதாவுடைய வலது வருஷத்துல எங்களுக்காக பரிந்து பேசுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், நன்றியோடு உங்க துதிக்கிறோம் சுதிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நாங்க வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ கத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. உங்களுக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ எல்லா குறைகள் எல்லாம் மன்னிச்சுவாங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. சத்துருளம் அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 நாளும் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்களுடைய மகிமை இறங்கி வரட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உங்களுடைய வல்லமையால் நிரப்பி ஆசுரிங்க. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வெளியேறப்பட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துடைய ராஜா, கண்களை கழிக்கப்படுங்க. வீண் வார்த்தையை பேசுறபடி வேலைங்க ராஜா. எங்க காதுகள் அப்பா பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ராஜா. உமக்கு பிரியமில்லாத எந்த இடத்துல நாங்க போகக்கூடாது. தேவனுக்கு பிரியமானபடி மட்டும்தான் நாங்க வாழணும். தேவ சித்தத்துக்கு அப்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த பூமியில வாழ்ற கால அளவும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வழக்கத்தை கிருபை செய்யுங்க. கட்டளை கீழ்ப்படிந்து கற்பனை கைக்குள்ள கதை கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் அப்பா உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துக்குள்ள எந்தெந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்பட்டு. எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்காங்க, எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே போராடி ஜெபிக்கிறாங்க. கத்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. நிறைய குடும்பத்திலே பாடுகள் வெளியே போறாங்கப்பா. அந்த பாடுகள் எல்லாவற்றையுமே தேவன் அறிவிங்க. எல்லாம் அறிவிங்கப்பா. நிறைய குடும்பத்தை சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனையோடு இருக்காங்கப்பா. அதையெல்லாம் மாற்றித்தாங்க.
பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ 1000 மடங்கு ஆசிரியங்கப்பா. காலை வேளையில கற்பதனையா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க, பிரமைத்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில எங்கெல்லாம் தவறு இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கடல் நகர் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தர் மீட்டெடுங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அந்த குடும்பத்துல என்னென்ன தேவை இருக்கோ எல்லாம் சந்திங்கப்பா. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் போயிடுங்க, அந்த குடும்பத்துல என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பம் ஆசிரியப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்பா. காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வாலிப வயசுல ஒரு சிறு சீர நினை என்று வேதம் சொல்லுங்க. தேவனை அறிந்து கொள்ளும்பா. அந்த கிருபை தாங்க. வாலிப வயசுல கர்த்தருக்கா ஊழியர் கர்த்தர் கிருபை தாங்க. முழு நேரமா யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அந்த குடும்பத்தினுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்தை மிஷனரி மாற உங்களுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாங்க. காலை வேளையில டிரைவிங் லைன்ல போறாங்க, வெளியில போறாங்க, எல்லாருடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளில் விசேஷமான கிருபை தந்து முன்னு பின்னுமா தேவதை நிப்பாட்டி சகல குடும்பத்தை ஆசீர்வதித்து பழுகி பெருக கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் வெளியில புரண்டு போறாங்களோ திரளா பெருகணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால திரளா பெருகட்டும். எல்லா குடும்பம் திரளா பெருகட்டும். தேசம் முழுவதும் பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும். பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசனம் ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்கினி பட்டி பிடிட்டு எல்லா குடும்பத்துக்கும் அக்கினி பட்டி பிடிட்டு ஆவிக்குரிய விசேஷமா கனிகளெல்லாம் நிரப்புங்க. எல்லா குடும்பமும் பற்றி பிடிட்டும், அக்கினி பட்டி பிடிட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ பூரண சுகம் தந்து தீர்காயுசு தந்து பலவீனத்தெல்லாம் நீக்கி உங்களுடைய தழும்புல கரத்தால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிகளை திறந்து பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதி. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவங்களோட இதயத்துல என்னென்ன வேதனை இருக்கோ எல்லா வேதனையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. நிறைய குடும்பத்துல வேலைக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்தாங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்தாங்கப்பா. உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டாங்க. சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லப்பா. அந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஏற்ற துணையத்தாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில போராடி கொண்டிருக்காங்களோ எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. வெளிச்சத்தன் பிள்ளைய வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாங்க எல்லாரும் நித்தியம் வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நம்முடைய கரத்துல அர்ப்பணிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நமது உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.